வணக்கம். வாழைய நிலம். முன்பு ஒரு சமயத்துல மதுரையில சுகுமார பாண்டியன் ஒரு மன்னர் இருந்தாரு. அவர் நல்லா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. மக்களுக்கு எல்லாம் நன்மை செஞ்சுட்டு இருந்தாரு. மக்கள் அவர ரொம்ப நல்ல அரசரா கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா, அவர் கோயிலுக்கு போமாட்டாரு, சாமி கும்பிட மாட்டாரு, கடவுளோட பேர வாயால சொல்லவே மாட்டாரு. அவர் மனைவி ரொம்ப பக்தியா இருந்தாங்க. அவங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவாங்க, திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு போவாங்க. கோயில்ல போய் லட்ச தீபம் ஏத்துவாங்க, பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. எப்பொழுதும் முருகா, முருகான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மன வருத்தம் இருந்துச்சு. என்னடா நம்ம கணவர் இவ்வளோ நல்லவரா இருந்தா கூட அவர் சாமியே கும்பிட மாட்டேங்கிறாரே, கோயிலுக்கு போக மாட்டேங்கிறாரு, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஒரு நாள் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில்ல போய் முருகன்ட்ட வேண்டிக்கிட்டாங்க. என் கணவர் உன்னை வாயால முருகான்னு முருகான்னு சொல்லணும்ப்பா. சொன்னா நான் கட்டாயமா லட்ச தீபம் ஏத்தி பாலாபிஷேகம் பண்ணி என் வேண்டுதல் நிறைவேத்திக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. வந்துடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி கணவர் தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கும்போது நடுப்புற திடீர்னு முழிச்சு முருகா முருகான்னு கத்துறாரு. உடனே மனைவிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. மறுநாள் கிளம்புற அரண்மனையே ஒரே விழாக்குளம். எல்லாருக்கும் அன்னதானம். ஒரே இது மா இலை கட்டி, தோரணம் கட்டி, கோயில்ல பாலாபிஷேகம், லட்சதீபம் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க ராணி. ராஜாவுக்கு பார்த்தா ஒரு ஆச்சரியமா இருக்கு. மந்திரிட்ட கேட்குறாரு, "என்ன விசேஷம் இன்னைக்கு இவ்வளோ ஒரே மக்கள்லாம் ஒரே இது திருவிழா கோலம் போட்டிருக்கே ஊரெல்லாம் என்ன விஷயம்னு?" கேட்குறாரு. தெரியல ராஜா, எல்லாம் ராணியோட ஆணை தான் அப்படின்னு சொன்னாரு. உடனே ராணிகிட்ட கேட்குறாரு, "என்ன விசேஷங்கிறாரு?" "ஒன்றும் இல்லை சுவாமி, நீங்கள் சுவாமியை கும்பிடாம இருந்தீங்க, உங்க வாயால முருகர் பேர் வராது. நான் முருகர்ட்ட வேண்டிக்கிட்டேன். நீங்க தூக்கத்துல முருகா முருகான்னு சொல்லிட்டீங்க. அதனால தான் வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு தான் கோயில்ல எல்லா விசேஷ ஏற்பாடும் நம்ம அரண்மனையெல்லாம் அதான் அன்னதானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. மன்னருக்கு அது கேட்டோன்னே ரொம்ப ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவர் ஆக்சுவலா ஒரு முருக பக்தர் தான். ஆனா வெளியில தெரியாம அந்தரங்க பக்தின்னு பேரு. யாருக்குமே தெரியாம ஒரு பக்தியா இருக்கிறது. அவருக்கு என்னடா நம்ம பக்தி வெளியில தெரிஞ்சிருச்சுன்னு ரொம்ப மனவேதனை ஏற்படுத்தி அந்த ஷாக்ல, அந்த அதிர்ச்சியில அவர் கீழ இறந்துடுறாரு. அதாவது சில பேர் ரொம்ப கம்மியா பக்தியா இருந்தா கூட அவங்க விளம்பரம் அதிகமா இருக்கும். சில பேருக்கு விளம்பரமே இருக்கிறதான பக்தியா இருப்பாங்க. அப்படிப்பட்டவர் அந்த மன்னர். அவரு அந்தரங்க பக்தின்னு பேரு. நன்றி, வணக்கம்.